ஹலோ கைஸ், வெல்கம் டு ஆல் இன் ஒன். இன்றைக்கி நம்ம ஒரு அமேசிங்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்கள். நீங்கள் ஒரு பிளேஸ்க்கு பைக்லேயோ இல்லை கார்லேயோ ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்கீங்க. அந்த பிளேஸை ரீச் பண்ணுறதுக்கு முன்னாடியே உங்கள் வெஹிக்கிளில் ஃபியூவல் தீர்ந்துடுச்சு அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? என்ன வண்டியை ஓரம் கட்டிட்டு பக்கத்தில் இருக்க பெட்ரோல் பங்க்கில் போயிட்டு பெட்ரோல் வாங்கிட்டு வந்து வண்டியை ஸ்டார்ட் பண்ணி போக வேண்டியது தான். இது ரோட்டில் போகிற வெஹிக்கிளாக இருந்தால் பரவாயில்ல, பட் நம்ம ஃப்ளைட்டில் போகிறப்ப அதில் இருக்க ஃபியூவல் தீர்ந்து போச்சு அப்படின்னா எப்படி இருக்கும்? இதை கேட்குறப்ப நமக்கெல்லாம் ஃபன்னியாக தெரியலாம். என்னடா இப்படியெல்லாம் கூடவா ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கும் அப்படின்ட்டு. ஆனால் இப்படியும் ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு. அப்படி நடந்த ஒரு இன்சிடென்ட் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்பவே அமேசிங்காகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஏர் கனடா ஃப்ளைட் 143 டொரண்டோலேருந்து எட்மாண்டனுக்கு மெயின்டெனன்ஸ் செக்கப்புக்காக போகுது. ஏன்னா அடுத்த நாள் காலையில் இருந்த இது ரெகுலர் பேசஞ்சர்ஸ் ஃப்ளைட்டாக மாறிடும். அந்த செக்கப்பும் சக்ஸஸ்ஃபுல்லாக முடியுது. அடுத்த நாள் காலையில் நம்ம ஏர் கனடா ஃப்ளைட் எட்மாண்டன் மான்ட்ரலுக்கு திரும்புது. அண்ட் இங்கே தான் இந்த ஸ்டோரி ஸ்டார்ட் ஆகுது. போயிங் 767 வகையை சேர்ந்த இந்த ஏர் கனடா ஃப்ளைட் 143 மறுபடியும் மான்ட்ரலில் இருந்த எட்மாண்டனுக்கு போக தயாராகிட்டு இருக்குது. ஃப்ளைட் எப்போவுமே கிளம்புறதுக்கு முன்னாடி அதில் ஃபியூவல் ஃபில் பண்ணுறது வழக்கமான விஷயந்தான். ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா ஃபியூவலை ஃபில் பண்ணிட்டு இருக்காங்க, இன்னொரு பக்கம் பேசஞ்சர்ஸ் ஒவ்வொருத்தராக ஃப்ளைட்டில் ஏறிட்டு இருக்காங்க. அந்த ஃப்ளைட்டை ஆப்ரேட் பண்ணக்கூடிய மெயின் கேப்டனும் உள்ளே வந்துட்டார், அண்ட் ஃபஸ்ட் ஆஃபீஸரும் உள்ளே வந்துட்டார். அந்த ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ண போகிற 61 பேசஞ்சர்ஸும் உள்ளே வந்துடுறாங்க. ஸோ ஃபியூவலை ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம ஏர் கனடா ஃப்ளைட் 143 மறுபடியும் எட்மாண்டனுக்கு போக ஆரம்பிக்குது. இப்போ நம்ம ஏர் கனடா ஃப்ளைட் 143 41,000 ஃபீட் உயரத்தில் ரெட் லேக்குக்கு மேலே பறந்துட்டுருக்கு. எக்ஸாக்டாக டைம் சொல்லணும் அப்படின்னா 1:20 PM இருக்கும். இது எக்ஸாக்டாக மிடில் ஆஃப் த டெஸ்டினேஷன். இங்கேருந்து பாதி தூரத்தை கடந்து போனால் தான் எட்மாண்டனை ரீச் பண்ண முடியும். ஆனால் இங்கே தான் ஒரு ட்விஸ்ட் ஓப்பன் ஆகுது. அதுதான் பைலட்டுக்கு முன்னாடி இருக்க காக்பிட்லேருந்து வர வார்னிங் சவுண்டு. அந்த சவுண்டை கேட்டதும் பைலட் உடனே செக் பண்ணி பார்க்குறாரு. அப்படி செக் பண்ணி பார்க்குறப்ப தான் அது லெஃப்ட் சைடு இன்ஜின்லேருந்து வர அலாம் சவுண்ட் அப்படின்றத கண்டுபிடிக்கிறாரு. ஆனால் அதுக்கு மேலே அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு அவரால் கண்டுபிடிக்க முடியல. இருந்தாலும் இது ஃபியூவல் ப்ரெஷர்னால் வர சவுண்டு தான், இதை நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அலாமை டேர்ன் ஆஃபும் பண்ணுறாரு. ஆனால் அடுத்த சில நிமிடங்கள்லேயே இன்னொரு அலாமும் அடைக்க ஆரம்பிக்குது. என்னடா இப்போ தானே இதை டேர்ன் ஆஃப் பண்ணோம், மறுபடியும் ஏதோ சவுண்ட் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்க்குறாரு. ஆனால் அப்படி செக் பண்ணி பார்க்குறப்ப தான் தெரியுது, இப்போ வர இந்த வார்னிங் சிக்னல் லெஃப்ட் சைடில் இருந்து வரல, ரைட் சைடில் இருக்க இன்ஜின்லேருந்து தான் வருதுன்னு. இதை பார்த்த உடனே பைலட்க்கு சம்திங் ஏதோ ப்ராப்ளம் க்ரியேட் ஆகிடுச்சு அப்படின்றது தெளிவாக தெரியுது. அடுத்த கொஞ்ச நேரத்திலேயே லெஃப்ட் சைடு இன்ஜினோட கம்ப்ளீட் டெட் சிக்னல் வருது. அதாவது இப்போ லெஃப்ட் சைடு இன்ஜின் கம்ப்ளீட்டாக டெட் ஆகிடுச்சு. இதை பார்த்ததும் பைலட்க்கு மட்டும் இல்லை, ஃபஸ்ட் ஆஃபீஸருக்கும் பயங்கரமான ஃபியர் கிரியேட் ஆகுது. உடனே பைலட் ஃபஸ்ட் ஆஃபீஸர்கிட்ட நம்மளால் இனிமேல் டெஸ்டினேஷனை ரீச் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா நம்மக்கிட்ட இருக்கிறது ஒரே ஒரு இன்ஜின் தான். ஸோ அந்த இன்ஜினும் டெட் ஆகிறதுக்குள்ளே நம்ம ஃப்ளைட்டை லேண்ட் பண்ணியே ஆகணும். ஸோ அதுக்கான வேலையை நீங்கள் இப்போவே ஸ்டார்ட் பண்ணுங்கள், பக்கத்தில் ஏதாவது ஏர்போர்ட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி அவர் செக் பண்ண சொன்ன அடுத்த கொஞ்ச நேரத்துலேயே அவங்களுக்கு ஒரு பேண்ட் சிக்னலும் வருது. அந்த ஒரு சவுண்டை இது வரைக்கும் அங்கே இருந்த யாருமே கேட்டதில்லை அப்படின்னு தான் சொல்லணும். அது என்னன்னா ஃப்ளைட்டில் இருக்க எல்லா இன்ஜினுமே ஷட் டவுன் ஆக போகுது அப்படின்ற வார்னிங் சிக்னல் தான் அது. ஸோ இப்போ ஃப்ளைட்டில் இருக்க எல்லாருக்குமே பயங்கரமான ஃபியர் க்ரியேட் ஆகுது. இந்த சமயத்தில் தான் பைலட்க்கு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது. அது என்னன்னா, இது இப்போ தான் புதுசாக இறக்கப்பட்ட போயிங் 767 வகையை சேர்ந்த புதிய ரக விமானம். இதுக்கு முன்னாடி இருந்த விமானங்கள் எல்லாத்துலேயுமே பழைய மெஷர்மெண்ட்டான பாபரின் எம்பைரல் யூனிட்ஸ் முறையில் தான் ஃபியூவலை ஃபில் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ வாங்கின இந்த போயிங் 767 புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ண நியூ மெஷர்மெண்ட்டான க்ளோரியஸ் மெட்ரிக் சிஸ்டமில் தான் ஃபியூவலை ஃபில் பண்ணுறாங்க. ஸோ இந்த ரெண்டு வித்தியாசமான மெஷர்மெண்ட்னால் ஃபியூவல் ஃபில் பண்ணுறவங்களே பயங்கர கன்ஃபியூஷனில் தான் இருந்திருக்காங்க. அந்த டைமில் தான் இந்த ஃப்ளைட்க்கு 22,300 கிலோகிராம் ஆஃப் ஃபியூவலை ஃபில் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. ஆனால் அவங்க கன்ஃபியூஷனில் 22,300 பவுண்ட்ஸ் ஆஃப் ஃபியூவலை ஃபில் பண்ணிட்டாங்க. கிலோகிராமுக்கும் பவுண்ட்ஸ்க்கும் பெருசான வித்தியாசம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 1 பவுண்ட் அப்படின்னா கிட்டத்தட்ட 1/2 kg. அவங்க ஃபில் பண்ண 22,300 பவுண்ட்ஸ் ஆஃப் ஃபியூவல் அப்படின்றத வெறும் 11,150 கிலோகிராம் ஆஃப் ஃபியூவல் தான். அதாவது அவங்க ஃபில் பண்ண சொன்ன அமௌண்ட்டை விட பாதி தான் ஃபில் பண்ணியிருக்காங்க. இதை வச்சு பாதி தூரம் தான் ட்ராவல் பண்ண முடியும். ஸோ அதுதான் இங்கேயும் நடந்திருக்கு. இதுதான் கேப்டன் கெஸ் பண்ணுறாரு. இவ்வளோ தூரத்துக்கு அப்புறம் வந்த இதெல்லாம் கெஸ் பண்ணுறவரை ஃப்ளைட்டை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே செக் பண்ணியிருக்கலாமே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் இந்த ஃப்ளைட்டில் இருக்க ஃபியூவல் காஜ் பெருசாக ஒர்க் பண்ணாது அப்படின்றது இந்த ஃப்ளைட்டை ஓட்டுற எல்லா பைலட்ஸ்க்குமே தெரியும்.
ஸோ இவங்க எப்போவுமே ஃபியூயல் கவச்சை பார்க்காம பக்கத்தில் இருக்க சிஸ்டமை தான் பார்ப்பாங்க. அந்த சிஸ்டமில் ஃபியூயல் சஃபிஷியன்ட் அப்படின்னு காட்டிடுச்சுன்னா ஃப்ளைட்டை எடுத்துருவாங்க. ஆனால் இவர் பார்த்தப்ப அந்த சிஸ்டமும் தப்பாக தான் காமிச்சிருக்கு. அதாவது ஃபியூயல் சஃபிஷியன்ட் அப்படின்னு காட்டியிருக்கு. இதெல்லாம் பைலட் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கும் போதே அடுத்த வார்னிங் சிக்னலும் வந்துடுது. அது என்ன அப்படின்னா, பேலன்ஸ் இருந்த ரைட் இன்ஜினும் கம்ப்ளீட்டாக ஃபெயிலியர் ஆகிடுது. இப்போ வேறு வழியே இல்லை, ஃப்ளைட்டை எமர்ஜென்சி லேண்டிங் பண்ணியே ஆகணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன்லாம் இருக்காங்க. அந்த டைமில் தான் பைலட் ஃபர்ஸ்ட் ஆஃபீஸரை மெனியூவாவை செக் பண்ண சொல்கிறாரு. மெனிவா அப்படின்னா கிரிட்டிக்கல் சுச்சுவேஷனில் ஃப்ளைட்டை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்ற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே இருக்க ஒரு புக் தான். ஆனால் அந்த புக்லேயும் இவங்க இருக்க சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி எந்த தீர்வுமே இல்லை. அதில் இருக்க ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம பைலட்க்கு கிளிடர் பிளைனை ஓட்டுறதுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. கிளிடர் பிளைனை எப்போவுமே செங்குத்தாக இறக்கி தான் லேண்ட் பண்ணுவாங்க. இந்த பிளைனும் இதோட கண்ட்ரோலை இழந்து போயிட்டுருக்கு. ஸோ பைலட் கிளிடர் பிளைன் மாதிரியே இதையும் ஹேண்டில் பண்ணிடுவார் அப்படின்ற நம்பிக்கையில் தான் அங்கே இருக்க எல்லாருமே இருக்காங்க. கிளிடர் பிளைன் ரொம்ப சின்னதாக இருக்கும். ஸோ அதனால் அதை அப்படி லேண்ட் பண்ணுறது ரொம்பவே ஈஸியானது தான். ஆனால் இது ஒரு கெயின் பேசஞ்சர்ஸ் ஃப்ளைட். இதை இவர் எப்படி லேண்ட் பண்ண போகிறாரு அப்படின்றதே ஒரு பெரிய சேலஞ்சாக தான் இருக்க போகுது. இதில் இருக்க இன்னொரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, இந்த போயிங் 767 விமானத்தில் 2 என்ஜினுமே டெட் ஆகிடுச்சு அப்படின்னா இந்த பிளேனுக்கு அடியில் ஆட்டோமேட்டிக்காகவே ஒரு ஏர் டர்பைன் பாப்பப் ஆகும். அந்த ஏர் டர்பைனோட வேலையே இந்த ஃப்ளைட்டுக்கு எலக்ட்ரிசிட்டியை சப்ளை பண்ணுறது தான். ஸோ இந்த எலக்ட்ரிசிட்டியை வச்சு இந்த பிளேனை ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ண முடியும். அதாவது ரொம்ப ஆக்சிலேட் ஆகி கீழே போகாமல் ஓரளவுக்கு கண்ட்ரோலாக கீழே கொண்டு போக முடியும். இந்த 2 விஷயங்கள் தான் அவங்களுக்கு சாதகமாக இருக்குது. ஃப்ளைட்டும் பயங்கர ஃபாஸ்ட்டாக கீழே இறங்கிட்டுருக்கு. இந்த ஒரு கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனில் தான் ஃப்ளைட் ஆஃபீஸர் கிட்டே இந்த ஒரு குட் நியூஸ் வருது. அது என்ன அப்படின்னா, பக்கத்தில் வினிபெக் அப்படின்ற ஒரு ஏர்போர்ட் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. என்னதான் பக்கத்தில் ஏர்போர்ட் இருந்தாலும் இந்த ஃப்ளைட்டை அந்த ஏர்போர்ட்டை ரீச் பண்ணுமா அப்படின்றதே பெரிய கொஷின் மார்க்காக தான் இருக்குது. ஸோ அந்த டைமில் தான் ஃபஸ்ட் ஆஃபீஸர் 2 விஷயங்களை கால்குலேட் பண்ணுறாரு. ஒன்று இந்த ஃப்ளைட்டோட ஆல்டிடியூட், இன்னொன்று எவ்வளோ நேரத்தில் எவ்வளோ டிஸ்டன்ஸை இது கவர் பண்ணுது அப்படின்னு 2 விஷயங்களை கால்குலேட் பண்ணுறாரு. இதெல்லாம் கால்குலேட் பண்ணி பார்க்குறப்ப கண்டிப்பாக இந்த ஃப்ளைட் வினிபெக் ஏர்போர்ட்டை ரீச் பண்ணாது அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ பைலட் ஃபஸ்ட் ஆஃபீஸர் கிட்ட வினிபெக்கை விட வேறு நியரஸ்ட் ஏர்போர்ட் ஏதாவது இருக்கான்னு செக் பண்ண சொல்கிறாரு. வினிபெக்கில் இருந்து இதுக்கு இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. வினிபெக் இவங்களுக்கு ஒரு பிளேஸை ப்ரிஃபர் பண்ணுறாங்க. அதுதான் கிம்லியில் இருக்க ராயல் கெனடியன் ஏர்ஃபோர்ஸ் பிளேஸ். இந்த பிளேஸ் இதுக்கு முன்னாடி ஏர்போர்ட்டாக செயல்பட்டு இருந்த ஒரு பிளேஸ் தான். பட் இப்போ அபண்டனாக இருக்குது. ஸோ நீங்கள் இங்கேயே லேண்ட் பண்ணலாம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. 400 km/h ஸ்பீடில் போகிற கிளிடரை தான் இவரால் லேண்ட் பண்ண முடிஞ்சிருக்கு. ஆனால் இந்த பிளேன் அதை விட வேகமாக கீழே இறங்கிட்டுருக்கு. ஸோ இதையும் அதே ஸ்பீடுக்கு குறைச்சாதான் இதை இவர் லேண்ட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸே இருக்குது. ஸோ அதுக்காக ஃப்ளைட்டோட ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு பைலட் ட்ரை பண்ணிட்டுருக்காரு. இவரை ஸ்பீடை கம்மி பண்ணிட்டாரு அப்படின்னா ஃப்ளைட்டுக்கு வரக்கூடிய எலக்ட்ரிசிட்டியும் கம்மியாயிடும். ஸோ அதனால் பைலட்னால் சுத்தமாக ஸ்பீடை கம்மி பண்ண முடியாது. அது ஏன்னா ஸ்பீடை கம்மி பண்ணுறதுக்கு இவங்க யூஸ் பண்ணக்கூடிய எலக்ட்ரிசிட்டி இருக்குது பார்த்தீங்களா, அந்த எலக்ட்ரிசிட்டி வர்றதே ஃப்ளைட்டுக்கு கீழே பாப்பப் ஆகியிருக்க அந்த டர்பைன்லேருந்து தான். ஸோ இவர் ஒன் ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டார் அப்படின்னா அந்த டர்பைன் சுற்றுற ஸ்பீடும் கம்மியாயிடும். அந்த ஸ்பீட் கம்மியாயிடுச்சு அப்படின்னா போதுமான எலக்ட்ரிசிட்டி ஃப்ளைட்டுக்கு வராது. அந்த ஒரு சுச்சுவேஷன் ஏற்பட்டுச்சு அப்படின்னா ஃப்ளைட்டோட ஸ்பீட் பயங்கரமாக ரைஸ் ஆகிடும். இதை விட பயங்கரமான ட்விஸ்ட் என்ன தெரியுமா, இவங்க லேண்ட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்ருக்க அந்த ஏர்போர்ட் அபண்டனான ஏர்போர்ட் கிடையாது. அதை பல மாதங்களுக்கு முன்னாடியே ரேஸ் ட்ராக்காக மாற்றிட்டாங்க. இதை விட இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா, இப்போ இவங்க லேண்ட் பண்ண போகிற அதே டைமில் அங்கே ஒரு ரேஸும் நடந்துட்டுருக்கு. அது மட்டும் இல்லை, இந்த ரேஸை பார்க்க பல மக்களும் அங்கே கூட இருக்காங்க. அவங்க லேண்ட் பண்ண போகிற அந்த இடத்துல ஒரு பெரிய ஸ்டேஜும் போட்டிருக்காங்க. இந்த ஒரு விஷயம் ஃப்ளைட்டில் இருக்க யாருக்குமே தெரியாது. இவ்வளோயே இதை அவங்களுக்கு ப்ரிஃபர் பண்ண வினிபெக்குக்கும் இந்த நியூஸ் தெரியாது. இந்த பிளெயினில் இருக்க எல்லா இன்ஜினுமே டெட் ஆனதுனால இந்த பிளெயின் சத்தமே இல்லாமல் இறங்கிட்டுருக்கு. ஸோ அந்த ரேஸ் ட்ராக்கில் இருக்க மக்களுக்கு இதை பற்றின அவேர்னஸ் தெரிஞ்சிருக்க வாய்ப்பே இல்லை. ஸோ இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் அந்த ஃப்ளைட் அங்கே லேண்ட் ஆக போதா இல்லை பிளாஸ்ட் ஆக போதா அப்படின்றதே ஒரு பெரிய சேலஞ்சாக தான் இருக்குது. அந்த ஃப்ளைட் அங்கே லேண்ட் ஆகணும் அப்படின்னா அந்த ஃப்ளைட்டில் இருக்க லேண்டிங் சக்கரங்கள் கீழே வந்தாகணும். இதை கீழே இறக்கிறதுக்கு போதுமான எலக்ட்ரிசிட்டி இவங்க கிட்டே இல்லை. இவங்களோட நல்ல நேரம் அந்த பிளேன் வேகமாக கீழே வந்துட்டுருக்கிறதுனாலையும் கிராவிட்டி டேப்னாலையும் ஆட்டோமேட்டிக்காக அந்த சக்கரங்கள் கீழே வந்து லாக் ஆகவும் செய்யுது. ஆனால் ஃப்ரண்ட்டில் இருக்க சக்கரங்கள் கீழே வந்தாலும் லாக் ஆகலை. ஸோ லேண்ட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இன்னும் கம்மியாகிட்டே தான் இருக்குது. ஃப்ளைட்டும் வேகமாக கீழே இறங்கிட்டுருக்கு. மக்களும் ரொம்ப என்ஜாய் பண்ணி அந்த ரேஸை பார்த்துட்ருக்காங்க. அந்த டைமில் ஒரு பெரிய ஷேடோ தெரியுது. என்னடா இவ்வளோ பெரிய ஷேடோ க்ரியேட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக மேலே பார்க்குறாங்க.
பார்த்தா அவங்களுக்கு மேலே ஒரு கெயின்ட் ஏரோப்ளேன் வந்துட்டுருக்கு. ஸோ அதை பார்த்து மக்கள் பயங்கரமாக பயந்துட்டு ஓட ஆரம்பிக்கிறாங்க. எல்லாருமே ஓடிட்டுருக்க அந்த டைமில் ஒரு கார் மட்டும் ட்ராக்கில் போயிட்டுருக்கு. அவனும் ஃப்ளைட் வரதை பார்த்துட்டு ரொம்ப ஸ்பீடாக போயிட்டுருக்கான். ஃப்ளைட்டும் கரெக்டாக ட்ராக்கில் லேண்ட் ஆகுது. ஆனால் ஃப்ளைட்டில் முன்னாடி இருக்க சக்கரங்கள் லாக் ஆகலைல்ல, அதனால் ஃப்ளைட்டோட முன்பகுதி ட்ராக்கில் உரசிக்கிட்டே போகுது. ஆனால் இதுவே அவங்களுக்கு அட்வான்டேஜாக மாறுது. ஃப்ளைட்டோட முன்பகுதி ட்ராக்கில் உரசிக்கிட்டே போகுது இல்லையா, இந்த ஒரு ஃப்ரிக்ஷன்னாலேயே ஃப்ளைட்டோட ஸ்பீட் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகுது. அது கூட சேர்த்து பைலட்டும் கம்ப்ளீட்டாக பிரேக் அப்ளை பண்ணுறாரு. ஸோ இதனாலேயே பின்னாடி இருக்க சக்கரங்கள் கம்ப்ளீட்டாக பிரேக் ஆகுது. ஸோ இந்த பிரேக் அண்ட் ஃப்ரிக்ஷன் ரெண்டும் சேர்ந்து ஃப்ளைட்டோட ஸ்பீடை கம்ப்ளீட்டாக கம்மி பண்ணுது. எக்ஸாக்டாக அந்த ஸ்டேஜ்க்கு 100 மீட்டருக்கு முன்னாடியே ஃப்ளைட் ஸ்டாப் ஆகி நிற்குது. சுற்றி இருந்த மக்கள் எல்லாருமே அதை வேடிக்கை பார்த்துட்ருக்காங்க. என்னதான் இந்த ஃப்ளைட் இவ்வளோ க்ரௌடான பிளேஸில் லேண்ட் ஆனாலும் ஃப்ளைட்டில் இருந்த பேசஞ்சர்ஸ்க்கோ இல்லை அங்கே ரேஸை பார்க்க வந்த மக்களுக்கோ எந்த பாதிப்புமே இல்லை. யாருக்குமே ஒரு சின்ன காயம் கூட ஏற்படலை அப்படின்றது தான் அங்கே நடந்த நல்ல விஷயமே. ஸோ இவ்வளோ கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன்லையும் இந்த ஃப்ளைட்டை சக்ஸஸ்ஃபுல்லாக லேண்ட் பண்ணதுக்காக பைலட்டை நிறைய பேர் பாராட்டிட்டு இருக்காங்க. அந்த டைமில் இவங்க ஒர்க் பண்ணுற ஏர்லைன் கம்பெனி இவங்களை கூப்பிட்டு ஒரு என்வெலப் கொடுக்குறாங்க. இவங்க 2 பேரும் பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு போகிறாங்க. பட் அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா அதில் 2 பேரையுமே வேலையை விட்டு தூக்குனதுக்கான லெட்டர் இருக்குது. இதை பார்த்து 2 பேருமே பயங்கரமாக ஷாக் ஆகி அந்த ஏர்லைன் கம்பெனி மேலே கோர்ட்டில் கேஸும் ஃபைல் பண்ணுறாங்க. அந்த கோர்ட்டோட ஜட்ஜ்மெண்ட்டோ இவங்களுக்கு தான் சாதகமாக அமையுது. இவங்க இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த ஃப்ளைட்டை லேண்ட் பண்ணதுக்காகவும் இவ்வளோ மக்களோட உயிரை காப்பாற்றினதுக்காகவும் இவங்களுக்கு ஃபேவராகவே ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதுக்கெல்லாம் மேலே உலகத்தில் எந்த பைலட்டுமே கிடைக்காத உயரிய விருதான டிப்ளமோ ஃபார் அவுட்ஸ்டாண்டிங் ஏர்மேன்ஷிப் அப்படின்ற ஒரு அவார்டையும் இவங்களுக்கு கொடுக்குறாங்க. இந்த ஒரு இன்சிடென்ட்க்கு அப்புறம் நம்ம ஏர் கனடா ஃப்ளைட் 143 ரெக்கவர் ஆகி கிட்டத்தட்ட 25 இயர்ஸ்க்கு மேலே ஒர்க் பண்ணி 2008 தான் ரிட்டையர் ஆகுது. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.